எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இது திரிகோன் மலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகோன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ இங்கே வந்து ஒரு பீச் ரெசார்ட்டில் இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஓஹை உலா ட்ரிப் வழியாக வந்தோம் இல்லையா, அதில் வந்து 3rd டே இன்னைக்கு. 2 நாள் வந்து நேற்றுக்கு முந்தின நாள் முடிஞ்சிருச்சு. ஜாலியான ஒரு ஸ்டே. நேற்றுக்கு நைட் வந்து இன்னொரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட் நேம் என்ன அப்படின்னா எலிகன்ட் கிரீன் பீச் ரெசார்ட். ஸோ வந்து செமையாக இருக்கும். இப்போ நமக்கு பின்னாடி தெரியுதுல்ல, இதுதான் வந்து ரெசார்ட்டை விட்டு வெளில வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கடல். ஸோ காலையில் வந்த உடனேயே கதவை திறந்த உடனே ஒரு சூப்பரான சன்ரைஸ் வந்து பார்த்தேன். இந்த கிளிப் வந்து நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம அப்படியே ரெசார்ட்குள்ளே போகலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உடன் பேட்டர்ன். ஸோ ஈவன் இங்கே ரெஸ்டாரண்ட் கூட, ஈவன் இங்கே ரிசப்ஷன் கூட அந்த உடன் பேட்டர்னில் வந்து பண்ணியிருப்பாங்க. இது நம்ம வந்த வெஹிக்கிள். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இது வந்து ஜப்பானில் உள்ள வெஹிக்கிள். இது இங்கே ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாக எதுவுமே மேனுஃபேக்சரிங்லாம் கிடையாது, எல்லாமே வந்து இம்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதுமாரி இதுவும் வந்து இம்போர்ட்டட் வெஹிக்கிள். இது வந்து ரிசப்ஷன் ஏரியா. இதுவும் வந்து ஃபுல்லாக உட் பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. எனக்கு இந்த உட்டன் ஸ்டைல் வந்து புதுசாக தெரியல. ஏன்னா நம்மளுடைய ரெசார்ட்டே வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லாம் நான் உட்டனில் தான் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி தான் நடக்கும்போது அந்த உட்டெல்லாம் வந்து நல்லா தெரியுது. இது வந்து ஃபுல்லாக உட்டன் பேட்டர்ன். மேலே ஃபுல்லாக உட்டு, சீலிங் உட்டு, வால்ஸ் உட்டு, எல்லாமே வந்து உட்டு. இங்கே வந்து சின்னதாக ஒரு காரிடார் மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து ரெசார்ட். நமக்கு பின்னாடி தெரியறது தான் ரெசார்ட். இங்கே வருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செமல்ல ஃபுல் பேட்டர்ன் வந்து ரெசார்ட் பேட்டர்ன், உட்டன் பேட்டர்ன் தான். 5 இருக்கும். 1 2 3 4 5 ரூம்ஸ் மாதிரி இருக்கும். இது 5மே இண்டிவிஜுவல். உள்ளர வந்து உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸோடய இருக்கும். உள்ள பெரிய காட் இருக்கும். நான் உள்ள வந்து தனியாக ஒரு கிளிப்பு போடுறேன். ஸோ ஏன்னா நான் இப்போ வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி குளிச்சு நைட்டு தூங்கி எல்லாம் பண்ணி ரூமை வந்து அழுக்கு பண்ணியாச்சு. அதனால நான் தனியாக வந்து ஒரு கிளிப்பாக போடுறேன். இந்த ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு நர்சரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 103 இங்கே தான். வெளியில் வந்து கொஞ்சம் ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி இருக்கும். நம்ம அங்கேயே உட்காந்து காலைல காஃபி வேணும்னா எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே வாங்கிக்கலாம், இதில் வாங்கிக்கலாம், இதில் வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன டென்ட் மாரி வச்சிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நைட்டில் வந்து நிற்கலாம், பேசலாம், எல்லாமே வந்து இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கே போகிறோம்? பீச்சுக்கு போகிறோம்.